மாமா மாமி மச்சான் தாத்தா தம்பி எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்முடைய சமூகத்துடைய ஆகப்பெரிய மூதேவித்தனம், மூதேவித்தனம் தான் சொல்லணும். என்ன தெரியுமா? பெத்த தாய் தகப்பனோட உறவில் எத்தனையோ பேர். பெத்த இது புது கதையா? நான் சொல்றது சமூகத்தில் இல்லையா? பெத்த தாய் தகப்பன் விபச்சாரியாக இருந்தாலும் தாயை கண்ணியப்படுத்த சொன்னவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். தாயை போல இந்த உலகத்தில் ஒரு உறவு இருக்குமா சகோதரர்களே? தாயை போல. வவஸ்ஸைனல் இன்சான் பிவாலிதைஹி இஹ்சானா. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உபதேசம் செய்கிறான், ஏ மனிதனே உம்மாவோட வாப்பாவோட நல்ல முறையில் நடந்து கொள். சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய தரம் எனக்கு தெரியாது, பைஹகியிலும் மிஷ்காத்திலும் கிதாபுர் ரிகாக்ல வருது என்று நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாயை பார்த்தால் என்ன கிடைக்கும்? தாயை பார்த்தால் என்ன கிடைக்கும்? உலகத்தில் அல்லாஹ் 3 விடயங்களை பார்ப்பதற்கே நன்மையை வைத்திருக்கிறான். முதலாவது குர்ஆன். யாருக்காவது குர்ஆன் ஓத தெரியாதா? குர்ஆனை பிரட்டி பாருங்கள். பார்க்க 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 நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். இரண்டாவது பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய காபா. காபாவை பார்க்க 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 நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். மூணாவது என்ன சகோதரர்களே? மதீனாவா, மஸ்ஜிதுல் அக்ஸாவா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாமின் வலதின் யன்துரு இலா வாலிதைஹி நظرة ரஹ்மத்தின் இல்லா கதபல்லாஹு லஹு பிகுல்லி நظرத்தின் ஹஜ்ஜத்தன் மப்ரூரா. தாயுடைய முகம், தகப்பனுடைய முகம். ஒரு மகன் தன்னை பெற்ற தாயை ஒரு முறை சிரித்த முகத்தோடு பார்த்தால், யோசிச்சு பாருங்க, சிரித்த முகத்தோடு இரக்கமாக உம்மாவை பார்த்து ஒரு தரம் சிரித்தால் சும்மா நன்மை இல்ல சகோதரர்களே. கதபல்லாஹு லஹு பிகுல்லி நظرத்தின் ஹஜ்ஜத்தன் மப்ரூரா. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மை அல்லாஹ் தரான். இன்னைக்கு 20 லட்சம் ஹஜ். போன முறை ஒரு சிலர் வந்திருந்தாங்க, 40 லட்சம் செலவழிச்சு. ஏன்? ஃபுல்லா அவரு கிளாக் டவர் வேணுமா? 40 லட்சம். அவர் விவிஐபி பெற்றிருக்கிறார். ஆனா 40 லட்சம் செலவழிச்சியே உண்ட 40 லட்சத்துடைய ஹஜ்ஜி கபூலா அல்லது சல்லி எல்லாம் தண்ணியில பெய்தா அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஆனா நீ உம்மாவை பார்த்து செலவழிக்கிறதுக்கு 40 லட்சம் செலவழிக்க தேவையில்ல. உம்மாவை பார்த்து ஒரு தரம் சிரித்தால் உனக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி. சுப்ஹானல்லாஹ். தாயுடைய பெருமதியை மறந்து விட்டார்கள். உம்மா அப்பாவை மிதிக்கக்கூடிய சமூகம். என்னுடைய ஒரு நண்பர் அடிக்கடி ஆஸ்திரேலியாவுக்கு சென்று வருபவர். சகோதரர்களே, அங்கே அவர் தங்கக்கூடிய வீட்டுக்கு பின்னால் ஒரு பெரிய பங்களா இருக்கிறான். அந்த பங்களாட உரிமையாளர் யார் தெரியுமா? சொல்லுங்களே. அந்த பங்களாட உரிமையாளர் யார் தெரியுமா? ஒரு நாயா. நான் கேட்டேன், நாயா? ஓ மசரத், என்ன விஷயம் தெரியுமா? அந்த நாட்டில ஸ்ரீலங்கால எப்படி ஹியூமன் ரைட்ஸ் இருக்குதோ அத போல ஆஸ்திரேலியால எல்லாம் மிருகங்கள், பெட்ஸுக்கு, வளர்ப்பு பிராணிகளுக்கு என்று தனி உரிமைகள் இருக்குது. ஒருத்தண்ட நாயை பார்த்து பூனையை பார்த்து நீங்க ஒரு கெட்ட வாயால ஏசினால், கெட்ட வார்த்தையால் ஏசினால் அதை ரெக்கார்ட் பண்ணி அவன் போலீஸுக்கு கொடுத்தால் 1 லட்சம் ஆஸ்திரேலியன் டாலர் ஃபைன் கட்டும். நாயே பூனையை வளர்க்கக்கூடியவங்க ஒரு சிலர் கல்யாணம் முடிக்காம அந்த ஊட்ட சொத்த கார நாய்க்கு பூனைக்கு எழுதி வைக்கிறான். நான் மண்டையை போட்டாலும் நாய் பூனை வாழணும். நான் கேட்கிறேன், ஆஸ்திரேலியால நாய்க்கு உள்ள மதிப்பு இலங்கையில தாய்க்கு இல்லையா? எத்தனை தாய்மார கொண்டு போய் அநாத ஆசிரமத்தில் விடுறான். எத்தனை தாய்மார் வீதிகள்ல உட்கார்ந்து கொண்டு கிழங்கு வித்து கொண்டு, மாம்பழம் வித்து கொண்டு, ஏனும்மா உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா? இருக்கிறாங்க வாப்பா, ஒத்தரும் உதவி இல்ல. அவங்க எல்லாம் கல்யாணம் முடிச்சு வைத்துட்டாங்க, எங்களை கை விட்டுட்டாங்க. சகோதரர்களே, சாதாரண பாவமாயுது, சாதாரண பாவமாயுது. நீ சின்ன பிள்ளையில இருக்கும் போது உனக்கு பேச தெரியுமா? உனக்கு நடக்க தெரியுமா? உண்ட உடம்புல பிசிக்கலி ஃபிட்னஸ் ஒன்றுமே இல்லை. உன்னை வளர்த்தது, ஆளாக்கினது, பால் தந்தது, அழுதது. வாப்பாக்காரருக்கு தலைவலிக்கும் புள்ள அழுதா, அம்மாவுக்கு நெஞ்சு வலிக்கும் என்ற புள்ள ஏன் அழுதோ?
இப்படி எல்லாம் வளர்த்து ஆளாக்கி கஷ்டப்பட்ட தாயே ஊட்ட அனுப்புறதுக்கு நம்முடைய சமூகத்துக்கு மனசு வந்துட்டுதா? சிந்தியுங்கள் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜாமிஉ திர்மிதியில் வரக்கூடிய ஹதீஸ், இதா தஅர்ரஜுல் இம்ராதஹு வ கௌமஹு வ அதனா ஸதீகஹு வ அக்ஸாபஹு, ஒரு காலம் வரும், இந்த காலம் தானது, இந்த காலம் தானது. சொன்னார்கள், மனிதன் முஸ்லிம் ஆம்பளை பொண்டாட்டிக்கு வழிபட்டு தாயை ஒதுக்கினால், பொண்டாட்டிட பேச்ச கேட்டு தாயை நோகடித்தால், நன்றாக கவனமாக கேளுங்க, உங்களோட பொஞ்சாதிமார் உங்களோட மனைவிமார் சொர்க்கம் போக வேண்டும் என்றால் நீங்க பொருந்திக் கொள்ளணும். உங்களோட பொருத்தம் இருந்தா தான் உங்களோட மனைவிமாருக்கு சொர்க்கம் போகலாம். ஆனால் நீங்க சொர்க்கம் போக வேண்டும் என்றால் உங்களோட மனைவிட பொருத்தம் அல்ல வேணும், உங்களோட உம்மா உங்களை பொருந்திக் கொள்ளணும். உங்களோட உம்மா உங்களை மன்னிக்கணும். அது கசப்பாக இருந்தாலும் சரி, தாய் மன்னிக்கலையா சொர்க்கம் ஹராம். தாய் மன்னிக்கலையா அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். சொன்னார்கள், மனைவிக்கு வழிபட்டு தாயை நோவடிக்கும் காலம் வந்தால், வாதினா சதீகஹு, நண்பனோடு நெருக்கமாகிக் கொண்டு நண்பனுக்கு அடிமையாகிக் கொண்டு தகப்பனை தூர எறியும் காலம் வந்தால், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபல்யர்தகிபு இன்த ذلك ريحا عمراء وخسفا ومسخا وخذفا وزلزلة وآيات تتابع كنظام بال قطع سلكه فتتابع. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நெருப்பு காத்தை எதிர்பாருங்கள். நெருப்பு காத்து பூமிக்குள் சுழிவாங்கப்படுவது, நாயாக பன்றியாக உருமாற்றப்படுவது, வானத்தில் தண்ணி வராது, நெருப்பு மழை வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வரும் தெரியுமா? கல்லு மலை எப்படி வரும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தண்டனை எப்படி வரும் தெரியுமா? சகோதரர்களே, ஒரு பழைய முத்துமணி மாலையை பிச்சு விட்டா, கட் பண்ணி விட்டா எப்படி ஒவ்வொரு முத்தாக கீழே விழுமோ, அதே போல அல்லாஹ்வுடைய தண்டனையை எதிர்பார்த்து கொண்டே இருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிந்தித்து பாருங்க சகோதரர்களே. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயதில் தாயை இழந்தவர் நம்முடைய தலைவர். 6 வயதில் தன்னுடைய மடியில் அபுவா என்ற இடத்தில் வைத்து தாயுடைய ரூஹ் வைத்து, தாய் கிடையாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அனாதை, யதீம், ஏழை. சகோதரர்களே, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடித்தார்கள் 25 வயதில். அந்த ஹதீஜா, சுப்ஹானல்லாஹ், தி கிரேட் ஹதீஜா, ஹதீஜத்துல் குப்ரா, தாயாக இருந்தார், மனைவியாக இருந்தார், தோழியாக இருந்தார், அடிமையாக இருந்தார், கணவனை பார்த்து பார்த்து கவனித்தார். ஹதீஜா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் வளரும் போதே மௌத்தாகிவிட்டார். நபி அலைஹிஸ்ஸலாம் மௌத்து வரைக்கும் ஹதீஜாவை மறக்கவில்லை. மௌத்து வரைக்கும் அந்த ஹதீஜாவை நாயகம் மறக்கவில்லை. ஆனால் ஒரு ஹதீஜாவை இழந்ததற்கு பகரமாக அல்லாஹு தஆலா எத்தனை மனைவி கொடுத்தார்? ஆயிஷா, ஹப்ஸா, சஃபியா, மைமூனா, ஜுவைரியா, உம்மு சலமா, ஸைனப் பின்த் ஜஸ், ஸைனப் பின்த் ஹுஸைமா. சகோதரர்களே, உம்மு ஹபீபா, மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹுன்ன அஜ்மஈன். ஒரு மனைவிக்கு பகரமா அல்லாஹ் 10 மனைவிமாரை அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் 6 வயதில் இழந்த தாய்க்கு பகரமாக 63 வயது வரைக்கும் ஒரு தாய் நபிக்கு கிடைக்கல. ஏன்? ரீப்ளேஸ் இல்லாத உறவு. தாயுடைய இடத்தை தாயால் தான் நிரப்பலாம். மனைவி இல்லையா, இன்னொரு மனைவி எடுக்கலாம். சகோதரர்களே, தாய் இல்லையா, நீ கியாமத் நாள் வரைக்கும் வாழ்ந்தாலும் உனக்கு ஒரு உண்மையான தாய் கிடைக்காது. யார் தாயை நோகடிக்கிறானோ, யார் தாயை நோகடிக்கிறானோ அவனுக்கு சக்கராத்துல களிமா வராது. அது சஹாபியா இருந்தாலும் சரி. ஜும்மா முடிஞ்சு போய் சோத்துல கை வைக்காம தாயுடைய காலில் ஒழுங்கு மன்னிப்பு கேளுங்க. அம்மா பாப்பாவை நோகடிச்சவர்கள் நீங்க, நான் அல்லாஹ் மேல சத்தியமாக இந்த மிம்பரை சாட்சியாக வைத்து சொல்கிறேன், காபத்துல்லாஹ்வுடைய திரைச்சீலையை பிடிச்சு கொண்டு மௌத் வரைக்கும் நீங்க தொங்கி தௌபா செஞ்சாலும் தாய் தகப்பன் மன்னிக்கலையா, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இது கசப்பா இருந்தாலும் சரி, மிம்பர்ல இருந்து இறங்கினதுக்கு பின்னால நமக்கு ஏசினாலும் சரி. சகோதரர்களே, என்ன வாழ்க்கை இது? என்ன வாழ்க்கை இது? நாளைக்கு கண்ணை மூடினா மௌத்து, நாளைக்கு கண்ணை மூடினா மௌத்து, இளம் இளம் வயதுகள்ல மௌத்து, திடீர் திடீர் மரணங்கள். எல்லாத்தையும் விட்டுட்டு போறார், எல்லாத்தையும் விட்டுட்டு போறார்.
இமாம் ஷாஃபி அடிக்கடி சொல்வார், ஃபமன் ஆஷா அல்ஃபன் அவ் அல்ஃபைன் ஃபலா புத்த மின் யௌமின் யஸீரு இலல் கப்ரி. மனிதனே, நீ 2000 வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு கபர்ல தான் போகும். ஹாரூன் ரஷீதுடைய மகன், ஃபைதா ஹமல்த இலல் குபூரி ஜனாஸத்தன் ஃபஅலம் பிஅன்னக பஅதஹா மஹ்மூலு. சொல்லுவார், ஜனாஸாவை தூக்கி கொண்டு செல்லக்கூடிய நமக்கு சொன்ன கதை இது. எத்தனை ஜனாஸாவை தூக்கி இருப்போம் நாம, எத்தனை ஜனாஸாவை அடக்கி இருப்போம் நாம. சொன்னார் ஹாரூன் ரஷீதுடைய மகன், ஏ மனிதனே, ஜனாஸாவை தூக்கி கொண்டு செல்லும் போது நன்றாக உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள், உன்னையும் ஒரு நாளைக்கு இப்படித்தான் தூக்கிக்கிட்டு போறான். என்னத்தை வைப்பான் சகோதரர்களே? ஒரு ஊர்ல ஒரு ஜனாசாவுடைய காதுப்பு கலண்டு வரல, காதை வெட்டி கலட்டி எடுத்தான். அப்படியான மிருகங்கள் வாழக்கூடிய உலகம். நீ சேர்த்த தங்கம், நீ சேர்த்த பணம், நீ சேர்த்த சொத்து எதுவுமே வராது. உலகத்துல வாழக்கூடிய காலத்தில் உம்மா வாப்பாவை சந்தோஷப்படுத்துங்க, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துங்க, அமல்களை கூட்டிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்முடைய முடிவுகளை சிறந்த முடிவாக ஆக்குவான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய இந்த ஊரில் நாம் இருக்கிறோம். முடிவெடுங்க. இன்றைய நாளில் முடிவெடுங்கள். நம்முடைய ஊரில் யாரும் இரத்த பந்தத்தை துண்டித்தவன் வாழக்கூடாது. என்ன செய்திருக்கலாம், என்ன செய்திருக்கலாம், என்ன பாவம் செய்திருக்கலாம், என்ன அநியாயம் செய்திருக்கலாம். இன்றைய தினத்தில் நான் அவனை மன்னிக்க போகிறேன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு அநியாயம் செய்தவனுக்கும் நீ நல்லது செய். உனக்கு அநியாயம் செய்தவனை மன்னி. இப்ப ஜும்மா முடிஞ்ச ஒரு சிலர் வருவாங்க, எங்கட உம்மா அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க. உம்மா எப்படி செஞ்சாலும் அது கவுண்ட் இல்ல. அந்த கதை எங்க வந்து கதைக்க வேணாம். உம்மா என்ன செஞ்சாலும் உம்மா உம்மாதான். காபிராக இருந்தாலும் உம்மா உம்மாதான், வாப்பா வாப்பாதான். ஓண்ட சொத்துல இருந்து அனுமதி கேட்காம செலவழிக்கிற உரிமை அந்த தகப்பனுக்கு மட்டும்தான் இருக்கிறது, உண்ட மனைவிக்கும் இல்லை. 1000 பேசலாம் சகோதரர்களே. முடிவெடுப்போம், முடிவெடுப்போம். நம்முடைய ஊரில் மாற்றத்தை கொண்டு வருவோம். தொழுகையாளிகளை பள்ளிக்கு அதிகமாக்குவோம். ஹராத்தை, பாவத்தை, வட்டியை, விபச்சாரத்தை நடக்கக்கூடியது அல்லாஹ் காப்பாற்றணும். அப்படி யாராவது இருந்தார், அவர்களை நாம் அல்லாஹ்வோடு தொடர்பாக்குவோம். ஊர்ல 2 விஷயம் முக்கியமாக நடக்க வேண்டியது. இதை சொல்லி குத்பாவை முடிக்கிறேன். முதலாவது, ஃபர்துகள் நிறைவேற்றப்பட வேண்டும். தொழுக கடமையா சகோதரர்களே? தொழாமல் இருப்பதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையை வீணாக்கியவர்களே, உங்களுக்கு என்று ஒரு நரகம் விசேஷமா இருக்குது. 2 நரகம் தொழுகையை வீணாக்கினவனுக்கு. ஒன்று சகர், அடுத்தது கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கை எப்படியான நரகம் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நரகமே அதிலிருந்து பாதுகாப்பு தேடுதான். ஏழுமா? இங்க உள்ள தொழாதவர்களால், நம்முடைய ஊர்ல உள்ள தொழாதவர்களால் ஒரு மணித்தியாலம், ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் உலகத்துல 10 நெருப்புல நிக்க சொல்லுங்க. ஏழுமண்டா என்ன தைரியத்துல சகோதரர்களே தொழுகையை விடுகிறோம்? கை யாரு ரெடி? கைக்கு போறதுக்கு யாரு ரெடி? சக்கருக்கு போறதுக்கு யாரும் ரெடி இல்லை. எல்லாருக்கும் பயம் நெருப்பண்டா. அப்ப என்ன தைரியத்துல தொழுகையை விடுறாங்க? என்ன தைரியத்துல ரத்த உறவு துண்டிச்சு வாழ்றாங்க? என்ன தைரியத்துல ஹராத்த செய்யறாங்க? முதலாவது விஷயம், ஊர்ல பருவுகள். தொழுக கடமையா? தொழு. ஜகாத்து கடமையா? ஜகாத்தை கொடு. இதுல ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் பொறுப்புதாரிகள். உலமாக்கள் மாத்திரமல்ல, நிர்வாகம் மாத்திரமல்ல, அவர்களுக்கு விசேஷமான பொறுப்பு. நாம எல்லாரும் சேர்ந்து ஊரை ஒரு ரவுண்டு வந்து ஊர்ல உள்ள எல்லாரையும் பள்ளிக்கு கொண்டாங்க. 2வது, ஊர்ல நடக்கக்கூடிய பெரும் பாவங்கள் நிப்பாட்டப்படும். இந்த ஊரை பத்தி எனக்கு தெரியாது, அல்லாஹ் சிறந்த ஊராக கபூல் செய்யட்டும். ஏதாவது ஒரு பெரும் பாவம் இங்கே நடந்தால் அதை தடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதுக்கு பின்னால் பாருங்கள் இந்த ஹம்மாத்தகமையுடைய தலையெழுத்தை அல்லாஹ் எப்படி மாத்துகிறான் என்று. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், அறியாத மக்கள் யா அல்லாஹ், தெரியாத மக்கள் யா அல்லாஹ், எப்படியோ வாழ்ந்துட்டோம் யா அல்லாஹ். இதுக்கு பின்னால் யா அல்லாஹ் நாங்கள் இரத்த உறவை துண்டிக்க மாட்டோம் யா அல்லாஹ். இதுக்கு பின்னால் தாய் தகப்பனை நோகடிக்க மாட்டோம் யா அல்லாஹ். இதுக்கு பின்னால்
முன்னால் ஹராத்தை செய்ய மாட்டோம் யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சிரு ரப்பே. இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயாக, இந்த ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயாக, இங்கே உள்ள உலமாக்களை, இமாம்களை, முஅத்தினை யா அல்லாஹ், நிர்வாகிகளை எல்லாரையும் கபூல் செய்வாயாக. 100க்கு 100% உனக்கு வழிபடக்கூடிய மக்களாக மாற்றுவாயாக யா அல்லாஹ். இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை தருவாயாக யா அல்லாஹ். இங்குள்ள பெண்களை தீனுள்ள பெண்களாக மாற்றுவாயாக யா அல்லாஹ். எவ்வளவு காலம் உலகத்தில் வாழ்ந்தாலும் ஒரு கடைசி நாள் இருக்கிறது யா அல்லாஹ். அந்த கடைசி நாளை மதீனா முனவ்வராவில், மஸ்ஜிதுன் நபவியில், ரவுதா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கிடுவாயாக.